எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படிங்கறதா ஒரு பெரிய ஆசை, கனவு. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும், எனக்கு என்னென்னலாம் பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் சார்? இன்னைக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலே அந்த கட்டுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி எப்போவுமே பண்ணக்கூடாது. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காம்பவுண்ட் சுவரை மட்டும் நீங்கள் கரெக்டாக கட்டிக்கிங்க, சதுரமாவோ செவகமாவோ கட்டிக்கிங்க, உங்களுக்கு 100% வந்து வாஸ்துப்படி நம்ம வீடு அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு திரும்ப எங்களை போல ஆட்களை வாஸ்து பார்க்க மீண்டும் கூப்பிட்டு செக் பண்ணுறப்ப அந்த வீட்டில் தொடர்ந்து கெடு பலன் தான் கொடுக்குது, நல்ல பலனும் கொடுக்கறதில்ல. கேண்டிலிவர் படிக்கட்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. வீடு கட்டணும் அப்படின்னாலே கேண்டிலிவர் படிக்கட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கும் நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இது எப்படி பாக்குறீங்க சார்? புதுசா ஒருத்தவங்க வீடு கட்டணும் அப்படின்னா கேண்டிலிவர் வச்சு தான் கட்டணுமா? எங்கெல்லாம் கேண்டிலிவர் படிக்கட்டு வச்சாங்களோ அங்கெல்லாம் கோயிலாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீடியோவிலுமே நான் சொல்கிற பதிவேவோ எந்த ஒரு வாஸ்து நிபுணர்கள் கூறும் பதிவேவோ நீங்கள் பார்த்து அப்படியே எடுத்துக்காதீங்க. அதை ஆய்வு செய்து பாருங்கள். யார் சொல்கிறது உண்மை, எது தவறு, எது சரி அப்படின்னு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு மனையவோ ஒரு வீடியோவோ கட்ட ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வாஸ்து ரீதியாக நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வீடு கட்டணும் அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஆசை, கனவு. நான் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும், எனக்கு என்னென்னலாம் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு இன்றைக்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்தாலே அந்த கட்டுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி எப்போவுமே பண்ணக்கூடாது. ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தா அந்த வீட்டுக்கு அடிநீளம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாகும். அப்போ நீங்கள் அடிநீளம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். சப்போஸ் அடிநிலம் அப்படிங்கிறது வீடு கட்டக்கூடிய இடம். அப்போது அந்த நிலம் எப்படி அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது அடிநிலம் அப்படிங்கிறது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செவ்வகம் அப்படிங்கிறது தி பெஸ்ட்டு, செகண்டு சதுரம். அப்போது ஒரு இடத்திற்கு இப்போ ஒரு இடம் வந்து வடகிழக்கில் வடக்கையோ இல்லை கிழக்கையோ வளர்ந்துருந்தாலோ, இல்லை தென்கிழக்கு கிழக்கு தெற்கில் வளர்ந்துருந்தாலோ, இப்படி மேற்கு தென்மேற்கில் தெற்கு பகுதி இப்படி வளர்ந்துருந்தாலும் அது முழுமையான தவறான ஒரு மனையாக நம்ம இந்த வாஸ்துவில் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அப்போது இந்த மனைகளை எப்படி சதுரித்து கட்டணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ சதுரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காம்பவுண்ட் சுவரை மட்டும் நீங்கள் கரெக்டாக கட்டிக்கிங்க, சதுரமாவோ செவகமாவோ கட்டிக்கிங்க, உங்களுக்கு 100% வந்து வாஸ்துப்படி நம்ம வீடு அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு திரும்ப எங்களை போல ஆட்களை வாஸ்து பார்க்க மீண்டும் கூப்பிட்டு செக் பண்ணுறப்ப அந்த வீட்டில் தொடர்ந்து கெடு பலன் தான் கொடுக்குது, நல்ல பலனும் கொடுக்கறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா மேலே ஒரு நல்ல சட்டை போட்டுக்கிட்டால் மட்டும் போதாது. அப்போது அந்த இடத்த முதல்ல சரி பண்ணணும். அப்போ உடம்பை சரி பண்ணாத வெறும் சட்டை மட்டும் போட்டுவிட்டால் உடம்பு சரியாயிருச்சு நம்ம எடுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான். அப்போது இடத்த சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா சதுரிச்சுக்குங்கன்னு சொல்லுவோம். அவங்க சதுரிக்கிறது அந்த சதுரமாக இருக்கிற இடம் வந்து ஒன்று கணவர் பேரில் எழுதுவார், அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்த இடத்த வந்து மனைவி பேரில் எழுதுவார். இது முழுக்க தவறு. ஏன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறது சிவன் பார்வதி மாதிரி தான். 2 பேரும் பாதியானவர்கள் தான் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் இதை சதுரிக்காமல் ஒரு பார்ட்டை வந்து தவறான பார்ட்டை மனைவி பேர்லேயும் சரியாக இருக்கிற கணவன் பேரில் கட்டினாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து வர பேர குழந்தைகள் இது போல் சந்ததியர்களுக்கு தொடர்ந்து கெட்ட பலனை தான் கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கறது இல்லை. இது நாங்கள் தொடர்ந்து நிறைய இடங்களை பார்த்ததுனால தான் இதை பதிவிடுறோம். நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே
நான் சொல்கிற பதிவேவோ எந்த ஒரு வாஸ்து நிபுணர்கள் கூறும் பதிவேவோ நீங்கள் பார்த்து அப்படியே எடுத்துக்காதீங்க. அதை ஆய்வு செய்து பாருங்கள். யார் சொல்கிறது உண்மை, எது தவறு, எது சரி அப்படின்னு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு மனையவோ ஒரு வீடியோவோ கட்ட ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம். இப்போ நீங்க சொல்லும்போது சொல்றீங்க சதுரம் செவ்வகமா இருக்கணும் அப்படின்னு. சில மனைகள் முக்கோணமா இருக்கும், சில மனைகள் கோஸ் மனையா கூட இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அப்ப அந்த மனையில வீடே கட்டக்கூடாதா சார்? இப்போது முக்கோண மனைகளில் பெரும்பாலான இடங்களில் வீடோ இல்லை கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறப்போ பெருசாக சக்ஸஸ் ஆகிறதில்ல. இது நம்ம நேரடியாக எல்லாத்தையும் யாராவது சந்தேகம் இருந்தாலும் நேரடியாக நாங்கள் அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்கிறோம். எப்போவுமே இப்போ ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னிங்கன்னா அது சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருந்தால் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு டிவி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் டிவி வந்து சதுரமாக வச்சா பார்க்க முடியாது. செவ்வக வடிவாக இருந்தால் தான் அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எந்த பொருளாக வேணும் எடுத்துங்க. ஒரு டீப்பாயிலேருந்து, ஒரு சோபா செட்லேருந்து, ஒரு டைனிங் டேபிள்லேருந்து மேக்ஸிமம் 99% சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால தான் இதை சதுரம் செவ்வகம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டு வர்றோம். மற்றபடிக்கு நீங்கள் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக சொல்கிறோம், இல்லை வாஸ்துவில் சொல்கிறோம், இதை கண்டுபிடிச்சி சொல்கிறோம், ரிசர்ச் பண்ணி சொல்கிறோங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஹேண்டிலிங் அப்படிங்கிறதுக்கு சதுரம் செவ்வகம் நல்லாயிருக்கும். அதே போல் தான் வீட்டிற்கும் சதுரம் செவ்வகமான வீடுகள் நல்ல பலனை கொடுக்குங்கிறோம். கேண்டிலிவர் படிக்கட்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. வீடு கட்டணும் அப்படின்னாலே கேண்டிலிவர் படிக்கட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கும் நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இது எப்படி பார்க்குறீங்க சார்? புதுசாக ஒருத்தவங்க வீடு கட்டணும் அப்படின்னா கேண்டிலிவர் வச்சு தான் கட்டணுமா? இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ கேண்டிலிவர் படிக்கட்டு எப்படி கட்டணுங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு 11 அடி உள்ள ரூமோட ஹைட்டு ஃப்ளோ எப்படின்னா தரையிலிருந்து மேலே நம்ம ஃப்ளோர் போடுறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 11 அடி ஹைட்டு கொடுத்துட்டு ஒரு 4 அடியில் கேண்டிலிவர் போட்டு படிக்கட்டு வைக்கக்கூடாது. அப்போ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 4 அடியோ 5 அடியில் உயரம் கம்மியாக போட்டுட்டு கேண்டிலிவர் கொடுக்குறப்போ அது வடமேற்கு பாரமாகவும் வடமேற்கு தவறான அமைப்பாக தான் இந்த வாஸ்துவில் நம்ம சொல்கிறோம். பொதுவாக கேண்டிலிவர்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது எந்த விதத்துலேயும் பயனை கொடுக்காது. இதே மாதிரி சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கும்பல் வந்தாங்க. அவங்க வந்து கேண்டிலிவர் தான் 100% பெஸ்ட் அப்படின்னாங்க. கேண்டிலிவர் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும்னே அந்த கும்பலுக்கு தெரியல. ஒரு வீட்டுக்கு ஒரு 10 அடிக்கு மேலே கேண்டிலிவர் கொடுத்தீங்கன்னா, இப்போ வடக்கு பக்கம் கொடுத்தீங்கன்னா அது வடக்கு சுமை, கிழக்கு பக்கம் 10 அடிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா கிழக்கு சுமை. அப்போது நீங்கள் வடக்கோ கிழக்கோ சுமைகள் கொடுக்குறப்ப அந்த வீட்டில் ஆண்களோ பெண்களோ பாதிக்கப்படுறாங்க. அதனால கேண்டிலிவர் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணணும். ஒரு 6 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் அதிகபட்ச கேண்டிலிவர் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கறது முழுக்க தவறு. அதனால் இந்த கேண்டிலிவர் அப்படிங்கிறது வந்து பழைய கால முறையிலலாம் எடுத்துட்டிங்கன்னா கோயில்கள், எந்த கோயில்களையாச்சும் கேண்டிலிவரில் ஏதாவது கட்டடங்கள் கட்டியிருக்காங்களா? இல்லை, எங்கேயுமே கிடையாது. 99% எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி பழைய கால அரண்மனைகள், வீடுகள் எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இந்த கேண்டிலிவர்னு சொல்கிறவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நேரில் நம்ம காமிக்கலாம். எங்கேயுமே கேண்டிலிவர் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடையாது. ஒரு 1% கொடுத்துருப்பாங்க, 2% கொடுத்துருப்பாங்க. 98% கிடையாது. எப்போவுமே முன்னாடி வந்து நீங்கள் ஃபோர்ட்டிக்கு அப்படிங்கன்னா கண்டிப்பாக பில்லர் போட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அது வந்து லோடு தாங்கும். எப்போவுமே அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். இன்னொன்று நமக்கு யூசேஜுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ கேண்டிலிவர் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிவிட்டு இப்போ மக்கள் எல்லாருமே அந்த கேண்டிலிவர் நிறைய கேட்குறாங்க. அப்போ கேண்டிலிவர் தெரியாமல் பண்ணி ஏகப்பட்ட இடத்துல இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. எங்கெல்லாம் கேண்டிலிவர் படிக்கட்டு வச்சாங்களோ அங்கெல்லாம் கோயிலாக அலைஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி. கோயிலாக போய் அன்னதானம் போய் சாப்பிட்றது, கோயிலாக போய் அன்னதானம் போடுறது, கோயிலாக போய் ஒவ்வொரு கோயிலாக வேண்டுறது, கடன் தீருமா, குடும்பத்தில் ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு ஒவ்வொரு கோயிலாக போகிறது. இப்படி தொடர்ந்து அந்த அலைஞ்சிட்ருக்கிறவங்க வீட்டையெல்லாம் போய் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேண்டிலிவர் இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜன்னல்களை சொல்லுவாங்க சார். அந்த காலத்துலலாம் வீடுகள் பார்க்கும்போது காற்றோட்டமாக இருக்கும், அவ்வளவு ஜன்னல்கள் இருக்கும் வீடுகளில். இப்போ ஜன்னல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஜன்னலை எங்கே அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒரு வீடு அப்படின்னா எத்தனை ஜன்னல்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்படி சார் இருக்கணும்? எத்தனை ஜன்னல்கள் ஒரு வீட்டுக்கு கட்டாயம் தேவை?
பொதுவாகவே இந்த நம்ம வீடும் மனித உடம்பும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ நமக்கு எப்படியோ பஞ்சபூதங்கள் தான் ஒவ்வொரு மனித உடம்புலையும் மனிதன் இயங்கிறதுக்கு பஞ்சபூத சக்தி தேவை. அதே மாதிரி தான் வீடும் இயங்கிறதுக்கு பஞ்சபூத சக்திகள் தேவை. இப்போ மனிதனோட உடம்பை ஒப்பிட்டு தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு ரெட்டைப்படையில் ஜன்னல்கள் வைக்கணும். தலைவாசல் வாய் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடியது, இது வந்து ஒத்தப்படையில் தான் கொடுக்கணும். தலைவாசல்கள் ஒத்தப்படையில் தான் அமைக்கணும். ஜன்னல்களில் பொதுவாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சிங்கிள் விண்டோ கொடுக்கலாமா டபுள் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. குறைந்தது 2 கதவுகள் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் கொடுக்கறது 100% நல்லாயிருக்கும் அப்படிங்கிறோம். ஏன்னா பழைய வீடுகள்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே எல்லா வீடுகள்லையும் அந்த இரட்டை ஜன்னல்கள் அப்படி தான் நம்ம கொடுத்துட்டு வர்றோம். ஒத்த கண் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் கொடுக்கறதில்ல. இது எப்படி எடுக்கணும்னா, ஒன்று கண் ஒன்று காது, ஒன்று ரைட் சைடு நமக்கு ஒரு கண் இருக்குது ஒரு காது இருக்குது இல்லையா, அதே போல் தான் ஒரு ஜன்னலுக்கு 2 கதவுகள் இருக்கிறது, ஒரு கண் ஒரு காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது நான் புரிதலுக்காக தான் சொல்கிறேன். இதை உடனே ஆய்வு பண்ணி இதில் வந்து நீங்கள் இது கண்ணா காதா மூக்கா வாஸ்துக்கு இதுக்கெல்லாம் யாரும் கேட்கலாம் வேணாம். இது ஒரு புரிதலுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது ஒரு ஜன்னல்கள் அப்படிங்கிறது இரட்டைப்படையிலையும் கதவுகள் வாசல்கள் அப்படிங்கிறது ஒற்றைப்படைகள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க வாஸ்து வந்து நம்மளுடைய உடம்பு மாதிரி அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற உடம்புல தானே சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்பயும் நம்ம முன்னோர்கள் வீடு கட்டியிருந்தாங்க, அதில் அவ்வளோ வாஸ்துல பிரச்சனை இல்லையே சார். அப்போ முன்னோர்கள் எல்லாமே 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற நம்மெல்லாம் எத்தனை வருஷம் வாழுவோம்னு நமக்கே தெரியல. வாஸ்துவால தான் நம்மளுடைய உயிருக்கும் காலம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? உண்மைதான். இப்போது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன ஜென்சி கிட்ஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குறோம் நம்ம. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும்ல. அன்றைக்கி நடந்து போனாங்க, அதுக்கப்புறம் கட்ட வண்டியில் போனாங்க, சைக்கிளில் போனாங்க. இன்றைக்கி எல்லோரும் அப்படி போகிறாங்களா? அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்டேஷன் வேணும் இல்லை. அதுக்கான மாற்றங்கள் இருந்தால் தானே மாற்றங்கள் நிகழும். அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறோம். அப்போது அதற்கு எப்படி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது. அந்த காலத்தில் பணம் அப்படிங்கிறத பெருசாக நினைக்க மாட்டாங்க, உறவுகளை தான் பெருசாக நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படின்னீங்கன்னா 99% பேர் பணம் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் நம்ம பயணப்படுறோம். உறவுகள் அப்படிங்கிறது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. உறவுகள் வந்தாங்கன்னா ஹாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டுருக்கிறது தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வாஸ்துப்படி வீட்டை அமைச்சாதான் அதில் ஆரோக்கியம், உறவுகள், வெற்றி தோல்விகள் எல்லாமே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயம் அது பாதிப்பு கொடுக்க தான் செய்யும். ஜன்னலுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க இரட்டை கதவு வச்சு நம்ம இப்போ வரைக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா பலருடைய வீடுகளில் ஜன்னல் அப்படிங்கிறது ஸ்லைடு டோராக தான் இருக்குது. அது ஒரு டெக்னாலஜியா இல்லை அது பார்க்க நல்லா இருக்கு, அது மேலே ஒரு ஈர்ப்பு போய் இப்போ நிறைய பேர் அந்த ஸ்லைட் டோர் தான் வைக்கிறாங்க. அப்படி வச்சா அவங்க வீட்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? இல்லை, நீங்கள் ஜன்னல்கள் அப்படின்னு கொடுத்தா போதுமானது. நீங்கள் ஸ்லைடிங் டோர் வைக்கிறதோ இல்லை திறந்து மூடுறதோ அப்படிங்கிறதெல்லாம் அதில் கணக்கில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது நீங்கள் கேட்ட கேள்வி சிறப்பான கேள்வி தான். இதில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஜன்னலை உள்பக்கம் திறக்கணுமா வெளிப்பக்கம் திறக்கணுமா அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து தாராளமாக நீங்கள் உள்ளே வேணாலும் திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம், வெளியே வேணுமாலும் திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வாஸ்து நிபுணராக நான் என்ன சொல்கிறேன்னா வெளிப்பக்கம் திறக்கிறது சிறப்பு அப்படிங்கிறேன். பட் உள்பக்கம் திறந்தாலும் தவறுகள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை கொடுக்க முடியுது. ஸோ அதனால் ஜன்னல்கள் வெளிப்பக்கம் திறக்கலாம். இன்னொன்று, இந்த ஜன்னல்களை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். எப்படின்னா ஜன்னல்கள் எந்த அளவில் கொடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போது தரைமட்டத்திலிருந்து ஒரு 3 அடி 2 அடியில் ஜன்னல்கள் கொடுக்கணும். நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜன்னலுக்கு மேலேயே மேலே ஒரு வெண்டிலேட்டர் இருக்கிற இடத்துல ஒரு ஜன்னல் கொடுக்குறாங்க, ஜன்னல் மாதிரி ஒரு ஓப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வீடுகளுக்கு கொடுக்கக்கூடாது, தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்கணும். இன்னொன்று, இப்போது ஜன்னல்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 6 மாதம் 3 மாதம் மழை காலம், 3 மாதம் வெயில் காலம், 3 மாதம் பனிக்காலம், இப்படி நம்ம பிரிக்கிறோம். 3 மாதங்களாக பிரிக்கிறோம். ஸோ அதுக்குனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜன்னல்களை வந்து ஒரு 3க்கு 4 சைஸு 6க்கு 4 சைஸுங்கிறது வீடுகளுக்கு வந்து ஒரு அளவான சைஸாக ஜன்னல்கள் கொடுக்குறோம். இதே வந்து வெளிநாடுகள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா ரஷ்யா மாதிரி கண்ட்ரிலாம் போனீங்கன்னா
அதிகமாக பனிகாலம் அதிகமாக இருக்கும், ம். வெயில் தாக்கம் வெயில்களுடைய அளவுகள் குறைவாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு கொடுக்கறது ம். பெருசாக கொடுப்பாங்க. பெருசா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆளுங்க அதே மாதிரி விண்டோவை வீட்டுக்கு கொடுக்குறாங்க, கிழக்கு பக்கம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா ஏன்னா நிறைய வாசனமும் கிழக்க திறந்தா வானம் தெரியணும், கிழக்க இருந்து தான் சூரியன் வர்றாரு, கிழக்க ஜன்னல் அடைச்சா பாதிப்புகள் கொடுக்கணும்னு சொல்லி 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 கிழக்க மிகப்பெரிய ஜன்னல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய ஜன்னல்கள் கொடுப்பது அந்த வீட்டிலுடைய பெண்மணியின் மனநிலையை பாதிக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போது வளைகுடா நாடுகளில் ஏன் பெண்மணிக்கு வந்து பர்தா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே மத ரீதியாக அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை சொன்னாலோ ப்ராக்டிக்கலாக சொன்னாலோ எல்லாமே செய்ய மாட்டாங்க. ம். அப்போது நம்ம வந்து இறைவனுக்கு இப்படி இருந்தால் தான் சரி அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னால் தான் மக்கள் கேட்குறாங்க. இப்போ நீ இந்த பக்கம் போனால் தப்பு அப்படின்னா அந்த பக்கம் போனால் பேய் காற்றுக்கரு பிடிச்சிக்கினான்னு போக மாட்டான். இந்த பக்கம் போகாதன்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு போவான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வளைகுடா நாடுகள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, வளைகுடா நாடெல்லாம் அளவுக்கு அதிகமான வெப்பம், அளவுக்கு அதிகமான வெளிச்சங்கள், அந்த மாதிரி இருக்கிறப்ப பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் தன்னிலை மறந்த ஒரு மனநிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் அங்கே வந்து அந்த கருப்பு கலர் அங்கி கொடுத்தது காரணம் அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இதை இறைவனோட தொடர்புபடுத்தி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதே சமுதாயத்தில் நீங்கள் அது அங்கிகள் அணியாதவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க, ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யணும், நான் என் வாழ்க்கை நான் வாழணும், நான் எப்படி வேணாலும் வாழணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லும் கேட்காதாங்க மாதிரி ஒரு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர்கள் வந்து அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு அந்த மண்ணிற்கு தகுந்தால் போல் சட்டங்களையும் தெய்வங்களுடைய நம்பிக்கையும் வடிவமைச்சுக்கிறாங்க. அதனால தான் வீட்டுக்கு ஜன்னல்கள் கொடுக்கும்போது கிழக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஜன்னல்கள் கொடுக்கக்கூடாது. வேற எங்கே சார் தரணும் அப்போனா? ஜன்னல்கள் அப்படிங்கிறது அளவாக இருந்தாவே போதுமானது தான். இப்போ இதுலேயும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து மக்களிடம் வந்து நம்மகிட்ட வரும். அப்போ ஜன்னல்கள் என்ன அளவு கொடுக்கணும், எங்கே தரணும் அப்படின்னு சொல்லி வரும். ஜன்னல்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு வீட்டோட அளவு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 10க்கு 11 ரூம் இருக்குது அப்படின்னா அது ஒரு 3க்கு 4 ஜன்னல் இருந்தால் போதுமானது. இதே ஒரு வீடு வந்து ஒரு ரூம் வந்து ஒரு 20க்கு 20 இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு 4க்கு 3 3க்கு 4 கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல 6க்கு 4 8க்கு 4 அந்த எப்படி நம்ம வந்து அறைகள் அமைக்கிறோமோ அதற்கு தகுந்தால் போல ஜன்னல்கள் கொடுக்கணும். சிலைக்கான அமைப்பு அதில் இருந்து போயிடலாம் சார். அதுதான் உங்களுக்கு அங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதேவே தரையில் கொண்டாந்து வச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், திருப்பதியில் சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால தான் அந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுது. ஆறுபடை அப்படிங்கிற கோவில் வந்து எப்பிலோந்தோ தான் இருக்குது. ஆனால் சமீபத்தில் தானே அது பூம் ஆச்சு. ஆறுபடைன்னு எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் முருகருடைய குரலை கேட்க முடியுது. அப்போ அவ்வளோ நாள் அங்கே என்ன இருந்தது, திடீர்னு அங்கே அதில் எந்த வாஸ்துவில் இருந்த கோவில் ஒர்க் அவுட் ஆகுதுனால அந்த 6 படையை நம்ம போகிறோம் சார். இப்போது 6 படை அப்படிங்கிறது பெரும்பாலும் நீங்கள் சொல்கிறது ஒரு 10% பேர் தான் எடுக்கிறாங்க, 90% பேர் போகிறதில்ல. இப்போ இந்த ஜோதிடர்கள் எப்போ இந்த யூடியூப் ஃபேஸ்புக்